நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். அணிலுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். ஒரு அணில் தள்ளாடுது, எது தண்ணி இல்லாம தள்ளாடுது. அந்த அணிலுக்கு போய் தண்ணி ஒருத்தன் பாட்டில ஊத்துறான். நான் சொல்ற அணில் என்பது உயிரோடு இருக்கிற அணில். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? உடனே சிரிக்கிறது. அணில்னாலே சிரிப்புட்டான். தள்ளாடுது, அதுக்கு தண்ணியை ஊத்துறான். அப்போ அணிலுக்கு கூட இங்க தாகம் தீர்க்க தண்ணி இல்ல. தேர்தல் அறிக்கை நான் வச்சிருக்கேன். www.tmk.in இணைய பக்கத்தில் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். திமுக தேர்தல் முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசு வலியுறுத்தினீங்களா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் ஊழலை விசாரிக்க தன் நீதிமன்றம் அமைக்கப்படும். அமைச்சலா என்னடா இவ்வளவு அனைத்து தரப்பு மக்களின் நலத்தின் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 4 ரூபாயும் குறைக்கப்படும். குறைச்சிங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் குறைக்கப்படும். குறைச்சிங்களா? சோலி முடிச்சு. நியாய விலைக்கடையில் மாதம் 1 கிலோ சர்க்கரை குறுதாக தரப்படும். உளுத்தம் பருப்பு தரப்படும். மின் கட்டணம் மாதம் 1 முறை வழங்கப்படும். வழங்குனீங்களா? பயப்படாத, பயப்படாதா? கற்பனைவாதம்னாரு. இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டுங்கிற கற்பனைவாதத்தை விட உலகத்துல வேற கற்பனைவாதம் இருக்கா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. 18 மாநிலங்களை ஆண்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வெறும் 3 மாநிலங்களை ஆண்ட அளவுக்கு கழுத தெரிஞ்சு கட்டணமா மாறுற மாதிரி காங்கிரஸ் தெரிஞ்சு கட்டி சுவரா குட்டி சுவரா போனது போல நாங்க தமிழ்நாட்டு ஆண்டோன்னு வேற பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஜோதிமணி, இந்த விருதுநகர் எம்பிலாம் திமுக கூட்டிலிருந்து எங்களை வெளியே அனுப்பி பாருங்க, நாங்க தாவேக்க கூட சேர்ந்து தமிழ்நாட்டு ஆள போறோம்னாங்க. போய்தான் பாரு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வழக்கம் போல சீமான் வந்து நெய்தல் படை அமைப்பாரு, சீமான் வந்து கற்பனைவாதத்தை வாழ்றாரு அப்படின்னு பேசினாரு. கடலோர காவல் படைன்னு ஒண்ணு தமிழ்நாடு அரசு வச்சுக்கு தெரியுமா தெரியாதா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மீனவர்களை கொண்டே ஒரு படையை உருவாக்கி இருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ் போய் கேட்டு பாருங்க. போய் கேட்டாதானே தெரியும். இந்த காமராஜரை தலைவராக கொண்ட அல்புகாரி பேசுறாரு. காமராஜர் இருந்த காங்கிரஸ் கூடிய அல்புகாரி பேசுறாரு. கல்வியை அனைவருக்கும் கொடுப்பது சாத்தியம் உள்ளது. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தனியார் பள்ளி கூட அரசு பள்ளி போட்டி போட முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் பள்ளி கல்வித்துறை பட்ஜெட் 45,000 கோடி. முதல் ஆண்டு 43,000 கோடி, கடைசியாக 45,000 கோடி. 5 ஆண்டுகளை கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட் போடப்பட்டு 2 லட்சம் கோடி. இந்த 2 லட்சம் கோடி பட்ஜெட்ல புதிதாக கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எத்தனை? கட்டாம நம்ம ஸ்கூல் திட்டம் அது என்ன தெரியுமில்ல? முன்னாள் மாணவர்கிட்ட காசு வாங்குறது. அப்புறம் என்னத்துக்கு பட்ஜெட்? எதுக்கு பட்ஜெட்? ஆசிரியருக்கு சம்பளம் போட காசு இல்லையா? உடற்பயிற்சி ஆசிரியருக்கு சம்பளம் போட காசு இல்லையா? 45,000 கோடி வச்சு என்ன பண்றீங்க? நாங்க என்ன சொல்றோம்? இலவசங்களை ஒழிப்போம். இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. நீ 13,000 கோடி மகளிருக்கு 1,000 ரூபாய், மாணவிக்கு 1,000 ரூபாய், தமிழ் மகன் திட்டத்தில் மாணவனுக்கு 1,000 ரூபாய். அதான் கல்வி இலவசமா. அப்புறம் இதுக்கு 3,000 ரூபாய்? கல்விதான் இலவசமாச்சே. கல்வி கடன் ரத்து. கல்விக்கு கடனே வாங்க முடியாத சூழலை உருவாக்க. ஏன்னா கல்வி இலவசம். அதேதான். இது சாத்தியப்படுத்துவதற்கு 23 வருஷம் ஆகுமா? 73 வருஷமா நீங்க ஆண்டு என்ன பண்ணீங்க? ஐயா சொன்னாங்க ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க. இலவசங்கள் என்பது ஏமாற்றுவதற்கும் வாக்குகளை களவாடுவதற்கும். அப்படித்தான் உங்க பக்காமா சொல்றாரா? சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. You are not TVK, but